மாற்றம் மாற்றம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எதிலிருந்து மாற்றம்? அது எப்படிப்பட்ட மாற்றம்? அதான் முக்கியம். இலவசம் அது ஒரு திட்டம், அது ஒரு கவர்ச்சி திட்டம். அதை இந்த 3 கட்சிகளும் அறிவிக்குது. இலவசம் இலவசம். நாங்கள் வந்தால் 10,000 கொடுத்து விடுவோம். நாங்கள் வந்தால் குடும்ப தலைவிக்கு 2,000 கொடுத்து விடுவோம். நாங்கள் வந்தால் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம். ஃப்ரிட்ஜில் என்ன வைப்ப? என்ன வைப்ப? காய்கறி வைப்ப. காய்கறி அவன் கொடுப்பான், அது என் விவசாயி தான் கொடுப்பான். காய்கறி அவன் கொடுப்பான், விவசாயி தான் கொடுப்பான். மிக்சி கொடுப்ப, கிரைண்டர் கொடுப்ப. மிக்சியில எதை போட்டு அரைப்ப? கிரைண்டர் கொடுப்ப. மாவரை கிரைண்டர் எதை போட்டு அரைப்ப? அரிசி பருப்பு, அதை அவன் கொடுப்பான். என் விவசாயி விளைய வச்சாதான் உனக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு திட்டமான் பாரு. இதெல்லாம் உனக்கு நீ எந்த வேலை நான் உனக்கு கொடுத்துறேன். எங்க இருந்து கொடுப்ப? எங்க இருந்து கொடுப்ப? என் நாட்டை வித்து கொடுப்பேன். என் மக்களின் நலத்தை கெடுத்து, மண்ணின் வளத்தை கெடுத்து, காசை கடன் வாங்கி கொடுப்பேன். 10,5 லட்சம் கோடி கடன், 10,5 லட்சம் கோடி கடன், வட்டி 1 லட்சம் கோடி. இவர்கள் அறிவிச்சிருக்கிற இதையெல்லாம் கொடுப்பதற்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அதுல 2 லட்சம் கோடி வட்டி கட்டணும். எப்படி? நீங்க நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த கடையில் நல்ல உணவு இருக்கின்றால் தானாக நீங்கள் அங்கே தேடி போய் சாப்பிடுவீர்கள். விளம்பரம் தேவையில்லை. அந்த கடையில் உடைகள் நன்றாக இருக்கும், தரமாக இருக்கும் என்றால் மக்கள் தானாக தேடி சென்று வாங்குவார்கள். விளம்பரம் தேவையில்லை. ஆனால் இவர்கள் நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் இந்த அறிவிப்புகள் தேவையில்லை. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் வந்தால் அதை தருவோம், இதை தருவோம், எதை தருவோம். நல்ல ஆட்சி தருவோம் என்று ஒருத்தனும் சொல்றதில்லை. நல்ல கல்வியை தருவேன், அதற்கு வேலையை தருவேன் என்று எவனும் சொல்வதில்லை. சாராயத்தை ஒழிப்பேன் என்று ஒருத்த வாயிலிருந்து வர்றதில்லை. சாராய கடையை திறந்து வைத்துவிட்டு நல்ல ஆட்சி என்பதும், பெண்கள் பாதுகாப்பு என்பதும், சட்டம் ஒழுங்கு என்பதும் எவ்வளவு வேடிக்கையானது என்பதை கற்றறிந்த பெருமக்கள், அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள், என்னிலும் இலையின் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். மாற்றம் என்றால் இலவசம் இல்லை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மாற்றம். கல்வி 10 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம் சீட்டுக்கு இல்லை. அறிவு, கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. தரமான கல்வி, சமமான கல்வி, எல்லோருக்கும் சரியான கல்வி, இலவசம். இது மாற்றம். கட்டணமில்லா கல்வி எல்லா குடிகளுக்கும் சமமாக சரியாக தரமாக கொடுப்பது மாற்றம். மருத்துவம், பணக்காரனுக்கு ஒன்று, ஏழைக்கு ஒன்று. பணக்காரன் உயர்ந்த தனியார் மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து பிழைத்துக் கொள்வான். ஏழை உடல்நிலை சரியென்றால் நேரே பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். இந்த நிலையில்தான் இந்த நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது. அப்போ தனியார் முதலாளிகளின் மருத்துவ கட்டமைப்பிற்கு இணையாக அதையும் தாண்டி தரமான உயர்ந்த சரியான மருத்துவத்தை, தன் நாட்டு குடிகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவத்தை கொடுப்பது மாற்று. எது ஒன்றுக்கும் கையேந்தி நிற்காது, ஏழ்மை வறுமை நிலையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை வைக்காது உயர்த்துவது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தன் நாட்டு மக்களுக்கு கொடுப்பது மாற்றம். அதானே மாற்றம். தன் நாட்டு குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி தர முடியாத அரசா தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். இலவசமா மடிக்கணினி கொடுக்க முடியுது, இலவசமா மிக்சி கொடுக்க முடியுது, இலவசமா கிரைண்டர் கொடுக்க முடியுது, இலவசமா அண்டா குண்டா கொடுக்க முடியுது, இலவசமா ஃப்ரிட்ஜ் கொடுக்க முடியுது, வீட்டுக்கு 5000 கொடுக்க முடியுது, 10,000 கொடுக்க முடியுது. ஆனால் தண்ணீரை மட்டும் இலவசமாக தர முடியவில்லை. ஏன் தரமாக தர முடியவில்லை? தண்ணீரை விற்கிற முதலாளி அரசு தரமாக கொடுத்து விட்டால் பாதிக்கப்படுவான். ஏன் கல்வியை தரமாக கொடுக்க முடியவில்லை? கல்வி அரசு தரமாக கொடுத்து விட்டால் கல்வியை நடத்துகிற தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவான். அந்த முதலாளி யார்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அவர்கள் தான் கல்வி மருத்துவத்தை அமைச்சிருக்கிற முதலாளிகள். அப்போ நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்தால்
என்ன செஞ்சிருக்கணும்? கல்வியில் தன் நாட்டு மக்களை மேம்படுத்தி இருக்கணும். அறிவையும் ஒழுக்கத்தையும் போதிக்கிற கல்வியை கொடுத்து தன் நாட்டு மக்களை மேம்படுத்தி இருக்கணும், நன்னறிப்படுத்தி இருக்கணும், ஒரு ஒழுக்க சமூகமாக கட்டமைச்சிருக்கணும். அதனால இல்லைன்னா என்ன 6 வயசு பிஞ்சு குழந்தை கற்பழித்து வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுறார். 60 வயசு அம்மா வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுறார். நடுச்சாலையில் கொலை நடக்கிறது. கொலையில் ஈடுபடுவதால் 18-20 வயது இளைஞர்கள் நிறைந்த போதையில் கணக்கில்லாத குற்ற செயல்கள் இந்த நிலத்திலே நடக்கிறது. எவ்வளவு வன்முறைகள், எவ்வளவு அன்புணர்வுகள், எவ்வளவு கொலைகள், எவ்வளவு குற்ற செயல்கள் இந்த நாட்டிலே. ஒரு சமூகமே குற்ற சமூகமாக மாறி நிற்கிறது. மறுக்க முடியுமா? உங்களால் மறுக்க முடியுமா? ஏன் திருடான்? ஏன் ஆட்சியாளனே திருடுறான், ஆட்சியாளனே கொள்ளையடிக்கிறான். திருடுவது சமூக குற்றமாக இல்லாமல் திருடுவது சமூக பெருமையாகிவிட்டது. மலையை திருடினால் பெருமை, மணல் அள்ளிவித்தால் பெருமை. ஒரு அரசு கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம், சட்டப்படி குற்றம். ஆனால் காய்ச்சி குடிச்சு செத்தவனுக்கு சட்டப்படி 10 லட்சம் கொடுத்து சாராயம் குடிச்சு செத்தவனை அங்கீகரிக்கிறது என்றால் இந்த நாட்டை, இந்த சமூகத்தை எதை நோக்கி இவர்கள் நகர்த்துகிறார்கள் என்று அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி உழைப்பிலிருந்து என் மக்களை நீ வெளியேற்றிட்ட, குடிக்க வச்சு உழைக்கும் திறனை இழக்க செஞ்சிட்ட, உழைப்பது இழிவு என்று காட்டிட்ட. உழைப்பிலிருந்து வெளியேறின உழைப்பிற்கான தேவை அப்படியே இருக்கு. அப்ப அந்த உழைப்பிற்கான தேவையை வட மாநிலத்திலிருந்து, பீகார்லிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, குஜராத்திலிருந்து ஏகப்பட்ட பேர் வட இந்தியன் வந்து அந்த இடத்தை நிறைச்சிட்டான். 1.5 கோடி பேர் இங்க இருக்கான். எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்து புதிய வாக்காளர், சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் பண்ண அவனுக்கு எல்லாருக்கும் ஓட்டு கொடுத்துட்ட. நீ குடும்ப அட்டை கொடுத்த, ஒரே ரேஷன் கார்டுன்ட்ட, எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்துட்ட. அந்த 1.5 கோடி பேர் இந்த நாட்டில் ஓட்டு போட்டான்னா என் நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் முடிவெடுப்பான். அப்ப என் நாட்டு அரசியலும் அதிகாரமும் இந்திக்காரன் போச்சுன்னா நான் ஏற்கனவே ஒன்னும் இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறேன். என் மொழியை இழந்துட்டேன், என் வரலாற்றை மறந்துட்டேன், என் வழிபாட்டை விட்டு வெளியேறிட்டேன், என் நிலத்தை விட்டு வெளியேறிட்டேன். அடுத்து நாட்டை விட்டு வெளியேறதை தவிர எனக்கு வழி இல்லை. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நம்ப முடியாம ஏதோ பேசுறேன்னு கசப்பா இருக்கும். எப்பவும் உண்டு சொல்றேன், உங்க மகன் நான் போதிக்கும் போது புரியாது, உங்களுக்கு பாதிக்கும் போது புரியும். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு பதிவு செய்யும் போது இது நம்ம 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது என்ற கவனத்தில் வந்து வாக்கு செலுத்துங்கள். வாக்கு என்பது மிகுந்த வலிமை மிக்க ஆயுதம். மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு ஒரு வலிமை மிக்க போர்க்கருவி. அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம். அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த ஊழல் லஞ்சம் மிகுந்த ஆட்சி, இந்த வேலையின்மை, வறுமை, பசி, பஞ்சம், இந்த சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, மதுமத போதை, வன்கொடுமை, வழக்கொள்ளை, இதையெல்லாம் துடைத்து எறிவதற்கான ஒரு புரட்சிகர அரசியலை, ஆட்சியை உருவாக்குவதற்கான வலிமை மிக்க ஆயுதத்தை நாம் இந்த அநீதிகளுக்கு எதிராக ஏந்துவோம் என்கிற முடிவை கற்றறிந்த பிள்ளைகள் எடுக்கணும்.